எக்ஸ்பிளனேஷன்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லையே. ஆமா என்ன கேள்வி தலைவர் கேட்குறாரா? சொல்லுங்க தலைவரே. அதாவதுமா உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வி சொல்கிறேன். சொல்லுங்க. நீ எத்தனை நாளைக்கு ஒருக்கா குளிப்ப? ஆப்ஷனில் போட்டுக்கிறோம். ஆப்ஷன் ஏ தினமும் குளிப்பேன், ஆப்ஷன் பி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிப்பேன், ஆப்ஷன் சி தீபாவளி பொங்கலுக்கு குளிப்பேன், ஆப்ஷன் டி இது வரைக்கும் நான் குளிச்சதே இல்லை. இந்த 4 ஆப்ஷனில் நீ எதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறியோ அதுக்கு உனக்கு மார்க்கு. இது மாதிரி தான் உதாரணத்துக்கு நிறைய கேள்வி வந்து நேக்கும். ஆமாம் ஆமாம், இன்னும் நிறைய கேள்வியா? இருமா தலைவர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா, அவர்கிட்டயே கேட்டுக்க. சொல்லுங்க தலைவரே. ஆமா, உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ நீ ஏரியா விட்டு ஏரியா போய் பிச்சை எடுக்க போற, அப்போ 4 ஆப்ஷன்ல உனக்கு கேள்வி இருக்கும். நீ ஏரியா விட்டு ஏரியா போற இல்லையா, அங்க நீ பிச்சை எடுக்க போற, அது ஒரு கேள்வி. ஆப்ஷன் வந்து நீ உறுப்பினர் கிட்ட கேட்டு பிச்சை எடுப்பேன், ஆப்ஷன் பி நாங்க 2 பேரும் சண்டை போடுவோம், ஆப்ஷன் சி நாங்க உறுப்பினரே வந்து தெரியாம பிச்சை எடுப்பேன், ஆப்ஷன் டி தலைவர்கிட்ட புகார் கொடுப்போம். இதுல நீ எந்த ஆப்ஷனை கரெக்டா தேர்ந்தெடுக்கிறியோ அதுக்கு 10 மார்க் கிடைக்கும். புரிஞ்சுக்கியா? 10 மார்க்கா? ஐயோ, இருமா இதுக்கே சலிச்சுக்கணும் எப்படிமா? இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குதம்மா. சொல்லுங்க, என்ன கேள்விங்க? சொல்லுங்க தலைவரா. கேட்ட உடனே பிச்சை போடுறது யாரு? முதல் ஆப்ஷனு ஆண்கள், 2வது ஆப்ஷனு பெண்கள், 3வது ஆப்ஷனு சிறியவர்கள், 4வது ஆப்ஷனு முதியவர்கள். இதுல யாரு உனக்கு கேட்ட உடனே பிச்சை கொடுப்பாங்க? இதுதான் முக்கியமான கேள்வி மாதிரி வரும். ஆனா இது உதாரணத்துக்கு தான், வேற கேள்வியில எக்ஸாம்பிள் இருக்குது. இருங்க தலைவரை, இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வரேன். அடுத்த கேள்வியை நான் வந்து கேட்குறேன். இல்ல டே பிச்சை கொடுறா அப்படின்னு கேட்பியா? இதெல்லாம் காமன் சென்ஸுமா, கரெக்டா சிந்திச்சு கேள்வி எழுதிட்டு இருக்கிறாங்கல்ல. சரிங்க தலைவரை, அப்படியே செய்கிறேன்.